கதை ஸ்டோரி அந்த மாதிரி தான் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கைஸ். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டோரிஸ் வேணும்னா சொல்லுங்கள் கைஸ், அதையுமே நம்ம ரீட் பண்ண ரெடியாக இருக்கோம், தயாராக இருக்கோம். ஏன்னா உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த அளவுக்கு மென்மேலும் மேலே வளரலாம். இதுவரை நம்ம சேனலுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கைஸ். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு விடாமல் உங்களோட சப்போர்ட்டை அதிலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கைஸ். நம்ம சேனலில் ரெகுலராக மார்னிங் 6 o'clock வீடியோ அப்டேட் பண்ணப்படுது கைஸ். அதை நீங்கள் மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுங்க கைஸ். அதே மாதிரி நம்ம சேனலை உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. சப்போஸ் சிலவங்க ஒர்க்குனால ஸ்டோரியெல்லாம் கேட்க முடியாது, அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆன்லைன் பண்ண அமைக்க விட்டால் ஸ்டோரி பார்த்து அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க கைஸ். வாங்க கைஸ், ஒரு அருமையான ஸ்டோரிங்கிறதோட குட்டியான ஸ்டோரி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் கைஸ். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ நான் அந்தளவுக்கு வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் கைஸ். வாங்க கைஸ், ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்பமும் துன்பமும் அவரவர் எண்ணம் போலவே. இன்பமும் துன்பமும் அவரவர் எண்ணம் போலவே. இன்பமும் துன்பமும் அவரவர் எண்ணம் போலவே என்ற ஒரு டைட்டிலில் ஒரு அருமையான ஸ்டோரி கைஸ். ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள ஆன்லைன் பண்ணி நம்பிட்டுருங்க கைஸ். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்பமும் துன்பமும் அவரவர் எண்ணம் போலவே. இன்பம் துன்பமும் அவரவர் எண்ணம்படியே தான் நடக்கும். சுப்ராஜ் என்னும் ஒரு வியாபாரி இருந்தார். அவருக்கு லதா, மாலா என்ற 2 பெண்கள் இருந்தன. இருவருக்கும் தங்க பருவத்தில் மனம் முடித்து கொடுத்திருந்தார். சில ஆண்டுகள் கழித்து 2 பெண்களுக்கும் எவ்விதம் வாழ்க்கையென்று பார்த்துவிட்டு வர புறப்பட்டது. முதலில் மூத்த மகள் லலிதாவின் வீட்டிற்கு சென்றார். அவளது வீட்டுக்காரர் ஒரு விவசாயி. எவ்விதமும் இருக்கிறாள் என்பதனை அறிய விரும்பிய லதா, உங்களது வாழ்க்கையை எப்படியெல்லாம் இருக்கிறது என்று கேட்டார். அப்பா, எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. வயலில் நெல் பறிக்கிற்று விளையும் பருவத்தில் இருக்கிறது. ஒரு மழை பெய்தால் நல்ல விளைச்சல் கிடைக்கும். ஒரு வாரத்திற்குள்ளே நல்ல மழை பெய்யணும், கடவுளை வேண்டிக் கொண்டிருக்கிறோம் என்றால். அதனை கேட்ட சுப்ராஜ் தனது வீட்டிற்கு வந்தார். சில நாட்கள் கழித்து 2வது மகள் மாலா வீட்டிற்கு சென்றார். மாலாவின் கணவர் செங்கல் சூளை வைத்திருந்தார். மாலா, உங்களது வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கிறது என்று கேட்டார். அப்பா, பெரும் அளவிற்கு செங்கல் கற்களை தயார் செய்வது, காய வைத்திருக்கும் 2 நாட்களில் சூளை போட்ட வேண்டும். சூளை போட்டு எடுப்பதற்கு மழை வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுளை வேண்டிக் கொண்டிருந்தோம். மழை வந்துவிட்டால் பெரிய நஷ்டத்தை உண்டாக்கிவிடும் என்றால் மாலா கூறினாள். 2 மகள்களின் எண்ணங்களை நினைத்தார். கடவுளே தன் இதற்கு விடை கூற வேண்டும் என்று தமது வீட்டிற்கு திரும்பினார். சுப்ராஜ், உலகத்தில் மக்களுக்கு ஒரே மாதிரியான எண்ணமும் விருப்பமும் இருக்காது. ஒருவர் நன்மை எனக்கு கருதும் ஒரு விஷயம் மற்றவர்களின் தீமையை இருக்கும். ஒருவர் கசப்பு என்ற முகம் சுளிக்கும் ஒன்று மற்றவருக்கு இனிப்பாக இருக்கும். அதனால் உலகத்தில் ஒவ்வொரும் எந்த விஷயத்திலும் பொது சுயநலத்தோடு செயல்படக்கூடாது, நலத்தோடு பார்த்து செயல்பட வேண்டும். ஓகே கைஸ், இது ஒரு அருமையான ஸ்டோரி, ஒரு குட்டியான ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள ஆல் என்கிற பட்டன் அமைக்க விட்டுருங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும். இன்பமும் துன்பமும் அவரவர் எண்ணம் போல் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் ஒரு அருமையான குட்டி ஸ்டோரி கைஸ். எல்லாருக்குமே ஸ்டோரினா ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள ஆல் என்கிற பட்டன் அமைக்க விடுங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ நான் அந்தளவுக்கு வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் கைஸ். ஏன்னா உங்களோட சப்போர்ட்டும் ஆறுதல் இருந்தால் மட்டும்தான் நம்ம ரெகுலராக வீடியோ அப்டேட் பண்ண முடியும். இதுவரை நம்ம சேனலுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டும் நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க கைஸ். அதேமாரி நம்ம சேனலை இன்னமும் மென்மேலும் கொண்டு போகிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் ஆறுதல் இருந்தால் மட்டும்தான் நம்ம ரெகுலராக வீடியோ அப்டேட் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி ஒரு லைக், ஒரு கமெண்ட் பண்ணாலும் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். நீங்கள் உங்களோட சப்ஸ்கிரைபை கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம ரெகுலராக மார்னிங் 6 o'clock வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் கைஸ். ஏன்னா உங்களோட சப்போர்ட் ஆறுதல் இருந்தால் மட்டும்தான் நம்ம வீடியோ ரெகுலராக அப்டேட் பண்ண முடியும் கைஸ். ஓகே கைஸ், உங்களை ஒரு நல்ல வீடியோவோட கண்டிப்பாக சந்திப்பேன்.
அதே மாதிரி உங்களுக்கான வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா, உங்களுக்கான ஒரு ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனல் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். அந்த ஸ்டோரியுமே நம்ம ரீட் பண்ணி போடுவோம். மறக்காமல் ஒரு தடவைக்கு 2 தடவை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கும் தெரியும். ஏன்னா கமெண்ட் நிறைய பேர் பண்ணும்போது கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது எந்த கமெண்ட் வந்திருக்குன்னு. அதனால் நீங்கள் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. அதே மாதிரி நம்மளும் மென்மேலும் நம்மளோட ஆறுதலையும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். வீடியோ ரெகுலராக அப்டேட் பண்ணப்படும் கைஸ். ஓகே கைஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் ஒரு நல்ல வீடியோவில். ஓகே கைஸ், பாய், லவ் யூ ஸோ மச்.